தந்தை, மைந்தன், தூய் ஆவியின் பிரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் இந்த புதிய மாதத்தில் அன்போடு கூட காத்து வழிநடத்துவதாக. இந்த புதிய மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த காணொளி வழியாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக கொடுத்திருக்கிற அவருடைய வாக்குத்தத்தம் பொறுமையுள்ள கடவுள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்ற காரியம், ஒருவரும் கெட்டு போகாமல் இருக்க அனைவர் மீதும் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நீங்களும் நானும் பொறுமையோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும், உயர்வாக வாழ வேண்டும், உச்சிதமாக உயர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து உன் மீதும் என் மீதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மீதும் அவர் பொறுமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் ஒவ்வொரு காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் பொறுமை மிக மிக அவசியம். ஆனால் மனிதன் இந்த பொறுமையை பெற்றுக்கொள்ளாதபடி உலக வாழ்க்கையில் அவசரமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறான். சிங்கப்பூர் விமானம் ஒன்று புறப்பட்டு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும்போது அது புறப்பட தயாராக இருக்கின்ற வேளையில் ஒரு பழுது ஏற்பட்டு விட்டது. அறிவிக்கப்படுகிறது பயணிகளுக்கு 15 நிமிடங்களில் இந்த விமானம் சரி செய்யப்படும், ஆகவே பொறுமை காத்திருங்கள் என்று சொல்லி. ஆனால் 15 நிமிடம், 30 நிமிடமானது, 60 நிமிடமானது, 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், இரவு நேரம் ஆகிவிட்டது. மக்கள் அனைவரும் பதைக்கிறார்கள், புலம்புகிறார்கள். அங்கே சிங்கப்பூர் ஒரு மனிதர் அதை கவனித்து கொண்டிருந்தார். இந்த காட்சிகள் அனைத்தையும் அருகில் வந்த சிங்கப்பூர் மனிதர், இந்த இரவு நேரத்தில் இந்த காரியத்துக்கு பொறுமை மிக மிக அவசியம். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் பொறுமை எவ்வளவு அவசியம் என்பதை ஆண்டவராகிய இயேசு இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக உன்னிலே என்னிலே நாம் நினைக்கின்ற அவசரமான காரியங்கள், அபூர்வமான ஆச்சரியமான காரியங்கள் விரைவாக நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் பொறுமையோடு காத்திருக்க மனமில்லை. ஆனால் உடனடியாக எனக்கு கிடைக்க வேண்டும், உடனடியாக என் பிள்ளைக்கு வேலை கிடைக்க வேண்டும், உடனடியாக என் பிள்ளை படிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒரு தாயானவள் குழந்தையை சேயை பார்ப்பதற்கு 10 மாதங்கள், ஒரு மருத்துவர் தன்னுடைய மருத்துவ தொழிலில் சேருவதற்கு 4 ஆண்டுகள், ஒரு ஊழியக்காரர் ஆண்டவருடைய ஊழியத்தில் அந்த நுகத்தை சுமப்பதற்கு 4 ஆண்டுகள் பயிற்சி எடுக்க வேண்டும். அதுபோல யோபு என்ற பக்தனை குறித்து பார்க்கிறோம். அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருக்கிறான். இது ஆண்டவராகிய கடவுள் கொடுத்த சாட்சி. அவன் எல்லாவற்றை இழந்தபோதும் கூட அவன் பொறுமையோடு இருந்தான். கர்த்தர் என்னை சோதிக்கிறார், நான் பின்பு பொன்னாக விளங்குவேன். அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவருக்குள்ளாக நீங்களும் நானும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் சொன்னால் நம்மிலே அந்த அன்பு, தேவ அன்பு பெருக்கெடுத்து ஓட வேண்டும். தியாக அன்பு, தன்னையே அர்ப்பணிக்கிற தியாக அன்பு நம்மிடத்தில் வேண்டும். உண்மையான அன்பு தன்னை தியாகம் செய்வது போல உள்ளது என்று சொல்லி யோவான் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட அன்பை குறித்து பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 13:4-5 சொல்கிறார், ஆண்டவருக்குள் அன்பானவர்களே, அன்பு பொறாமைப்படாதது, தீமை செய்யாது என்று நினைக்கிறார். இன்றைக்கு பொறுமைதான் பூமியை ஆளக்கூடியது. நோவாவின் காலத்தில் 40 நாட்கள் பேழைக்குள் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்வு செழிப்பாக இருந்தது. அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய அழைப்பை பெற்றிருக்கிற இந்த புதிய மாதத்தில், 7வது மாதத்தில், இது லத்தீனுடைய காலண்டரில் 5வது மாதம் என்று குறிக்கப்பட்டாலும் கூட ரோம பேரரசனுடைய ஜூலியஸனுடைய நினைவாக இந்த ஜூலை மாதம் வழங்கப்பட்டாலும் கூட என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பொறுமை மிக மிக அவசியம். கலாத்தியர் 5:2 பார்க்கும்போது ஆவியின் கனிகளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பவுலடிகளார் மூலமாக நமக்கு உரைக்கும் பொழுது, அதை பதிவிடும் பொழுது, ஆவியின் கனியாகிய பொறுமையை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பொறுமை தேவனுடைய நேரத்துக்கு காத்திருக்க வேண்டும். எபிரேயர் 12:1 பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நம்மை சுற்றி எவ்வளவு திரளான சாட்சிகள் இருக்கும்போது ஏன் நாம் பொறுமையோடு இருக்கக்கூடாது? இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் நமக்கு வருகிற இன்னல்கள், நெருக்குதல்கள், அவசரமான காரியங்கள், அரசால் வருகிற நெருக்குதல்கள், படிப்பின் மூலமாக, சிறுபான்மை என்ற மக்களின் மூலமாக வருகின்ற ஒவ்வொரு அரசினுடைய தலையீடுகளும் நெருக்கங்களும் வரும்பொழுது
நாம் கிறிஸ்துவனிடத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும். அப்படி பொறுமையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்தார். எபிரேயர் 6:15 அவருடைய பொறுமை ஏற்ற வேளையில் தேவனுடைய அந்த புத்திர சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்தது. கொலோசியர் 1:11 தேவனுடைய சக்திதான் அந்த பொறுமை இன்றைக்கு ஒரே இரவில் வந்து விடாது. அது தேவனிடத்தில் நாம் அர்ப்பணித்து அவர் மேல் அன்பு வைத்து துதியோடும் ஜெபத்தோடும் காத்திருக்கும் பொழுதுதான் அந்த பொறுமை வரும். அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு தன்னை ஒப்புக்கொடுக்க பொறுமையோடு அவர் 40 நாட்கள் ஜெபித்து கொண்டிருந்தார். அந்த ஜெபத்தின் வழியாக அவர் பொறுமையும் சாந்தத்தையும் தாழ்மையும் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியைப் போல ஆண்டவருடைய கரத்தில் வெட்டப்படுகிற அந்த ஆட்டுக்குட்டியைப் போல மௌனமாக பொறுமை காத்திருந்தார். உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, நம்முடைய குடும்ப வாழ்வில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நீங்களும் நானும் பொறுமையோடு இருப்போம் என்று சொன்னால், ஐயோ என் பிள்ளைக்கு இவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டதே, இந்த காரியம் நடக்கவில்லையே, இந்த செயல் திறக்கப்படவில்லையே, இன்றைக்கு அடைக்கப்பட்ட கதவுகளை நீ பொறுமையோடு காத்திருந்தால் ஆண்டவர் உனக்காக அதை திறந்து கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஒருவேளை கடவுள் ஏன் இன்னும் தாமதிக்கிறார் என்று கேட்கலாம். அவர் உனக்காக எனக்காக பொறுமையோடு காத்திருக்கிறார். என்னிலே மனம் மாற்றம் வேண்டும் என்று என் பிள்ளை என்னை நோக்கி ஓடி வருவானா? கெட்ட குமாரனைப் போல, தகப்பனே நான் உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லி ஓடி வருகிறானா என்று பொறுமையோடு காத்திருக்கிறார். ஆகவே இந்த மாதம் நாம் ஆண்டவரிடத்தில் ஓடி வருவோம். அவருடைய பொறுமைக்கு நாம் பதிலாக இருக்க, விடையாக இருக்க கடவுள் இந்த மாதத்தில் அழைத்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். எங்கள் நேசமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஜூலை மாதத்தினுடைய முதல் நாள் வாக்குத்தத்தம் ஆண்டவரை ஒருவரும் கெட்டு போகாதபடி நீர் அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் பொறுமையோடு காத்திருக்கிறீர். இன்றைக்கு அகில உலக மருத்துவர் நாள் என்று சொல்லப்படுகிறது. பாரத ரத்னா விருது வழங்கப்படக்கூடிய நாளை இன்றைய நாளில் 1961 ஆண்டவரை இந்த நாளில் அவர்கள் குறிப்பிட்டு வழங்குகிறார்கள். இன்றைக்கு அது வெளியிடப்பட்ட நாள். மருத்துவர் தினம், டாக்டர்கள் தினம் என்று கொண்டாடப்படுகிற இந்த நாளில் ஆண்டவரே, டாக்டர்கள் ஒரு வியாதி குணமடைய வேண்டும் சொன்னால் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அந்த ஒழுக்க வணக்க அனைத்தையும் அவர்கள் கை கொண்டு பொறுமையோடு காத்திருக்கும் போது கர்த்தர் நிறைய கிருபைகளை, நிறைய ஆசீர்வாதங்களை குடும்பத்தில் தருகிறார். அப்படிப்பட்ட நன்மைகளை இந்த மாதம் முழுவதும் இந்த திருச்சபை மீதும், இந்த குடும்பங்கள் மீதும், பிள்ளைகள் மீதும், வேலைக்கு செல்கிற மக்கள் மீதும், திருமணத்துக்காக ஆயத்தப்படுகிற மக்கள் மீதும் நிறைவாய் கொடுத்தரணும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படும் பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறவுள்ள பாவக்கடன்களை மன்னி, எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாது, தீவிர ரட்சித்தரும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்னடைக்கும் உடைகளே சுவாமி, ஆமேன். நம்முடைய தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவு பாதுகாப்பும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் மாதம் முழுவதும் கூட இருந்து கடவுளுடைய பொறுமையை கடைபிடித்து வாழ துணை செய்து காப்பாராக. ஆமேன். தந்தை, மைந்தன், தூய் ஆவியின் பிரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் இந்த புதிய மாதத்தில் அன்போடு கூட காத்து வழிநடத்துவதாக. இந்த புதிய மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த காணொளி வழியாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக கொடுத்திருக்கிற அவருடைய வாக்குத்தத்தம் பொறுமையுள்ள கடவுள். 2 பேதுரு 3:9 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்ற காரியம், ஒருவரும் கெட்டு போகாமல் இருக்க அனைவர் மீதும் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நீங்களும் நானும் பொறுமையோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும், உயர்வாக வாழ வேண்டும், உச்சிதமாக உயர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து உன் மீதும் என் மீதும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மீதும் அவர் பொறுமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் ஒவ்வொரு காரியங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் பொறுமை மிக மிக அவசியம். ஆனால் மனிதன் இந்த பொறுமையை பெற்றுக்கொள்ளாதபடி உலக வாழ்க்கையில் அவசரமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறான்.
சிங்கப்பூர் விமானம் ஒன்று புறப்பட்டு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும்போது அது புறப்பட தயாராக இருக்கின்ற வேளையில் ஒரு பழுது ஏற்பட்டு விட்டது. அறிவிக்கப்படுகிறது பயணிகளுக்கு 15 நிமிடங்களில் இந்த விமானம் சரி செய்யப்படும், ஆகவே பொறுமை காத்திருங்கள் என்று சொல்லி. ஆனால் 15 நிமிடம், 30 நிமிடம் ஆனது, 60 நிமிடம் ஆனது, 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், இரவு நேரம் ஆகிவிட்டது. மக்கள் அனைவரும் பதைக்கிறார்கள், புலம்புகிறார்கள். அங்கே சிங்கப்பூர் ஒரு மனிதர் அதை கவனித்து கொண்டிருந்தார். இந்த காட்சிகள் அனைத்தையும் அருகில் வந்த சிங்கப்பூர் மனிதர், இந்த இரவு நேரத்தில் இந்த காரியத்துக்கு பொறுமை மிக மிக அவசியம். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் பொறுமை எவ்வளவு அவசியம் என்பதை ஆண்டவராகிய இயேசு இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக உன்னிலே என்னிலே நாம் நினைக்கின்ற அவசரமான காரியங்கள், அபூர்வமான ஆச்சரியமான காரியங்கள் விரைவாக நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் பொறுமையோடு காத்திருக்க மனமில்லை. ஆனால் உடனடியாக எனக்கு கிடைக்க வேண்டும், உடனடியாக என் பிள்ளைக்கு வேலை கிடைக்க வேண்டும், உடனடியாக என் பிள்ளை படிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒரு தாயானவள் குழந்தையை பார்ப்பதற்கு, சேயை பார்ப்பதற்கு 10 மாதங்கள், ஒரு மருத்துவர் தன்னுடைய மருத்துவ தொழிலில் சேருவதற்கு 4 ஆண்டுகள், ஒரு ஊழியக்காரர் ஆண்டவருடைய ஊழியத்தில் அந்த நுகத்தை சுமப்பதற்கு 4 ஆண்டுகள் பயிற்சி எடுக்க வேண்டும். அதுபோல யோபு என்ற பக்தனை குறித்து பார்க்கிறோம். அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருக்கிறான். இது ஆண்டவராகிய கடவுள் கொடுத்த சாட்சி. அவன் எல்லாவற்றை இழந்தபோதும் கூட அவன் பொறுமையோடு இருந்தான். கர்த்தர் என்னை சோதிக்கிறார், நான் பின்பு பொன்னாக விளங்குவேன். அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவருக்குள்ளாக நீங்களும் நானும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் சொன்னால் நம்மிலே அந்த அன்பு, தேவ அன்பு பெருக்கெடுத்து ஓட வேண்டும். தியாக அன்பு, தன்னையே அர்ப்பணிக்கிற தியாக அன்பு நம்மிடத்தில் வேண்டும். உண்மையான அன்பு தன்னை தியாகம் செய்வது போல உள்ளது என்று சொல்லி யோவான் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட அன்பை குறித்து பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 13:4-5 சொல்கிறார். ஆண்டவருக்குள் அன்பானவர்களே, அன்பு பொறாமைப்படாதது, தீமை செய்யாது என்று நினைக்கிறார். இன்றைக்கு பொறுமைதான் பூமியை ஆளக்கூடியது. நோவாவின் காலத்தில் 40 நாட்கள் பேழைக்குள் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்வு செழிப்பாக இருந்தது. அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய அழைப்பை பெற்றிருக்கிற இந்த புதிய மாதத்தில், 7வது மாதத்தில், இது லத்தீனுடைய காலண்டரில் 5வது மாதம் என்று குறிக்கப்பட்டாலும் கூட, ரோம பேரரசனுடைய ஜூலியஸனுடைய நினைவாக இந்த ஜூலை மாதம் வழங்கப்பட்டாலும் கூட, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பொறுமை மிக மிக அவசியம். கலாத்தியர் 5:2 பார்க்கும்போது, ஆவியின் கனிகளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பவுலடிகளார் மூலமாக நமக்கு உரைக்கும் பொழுது, அதை பதிவிடும் பொழுது, ஆவியின் கனியாகிய பொறுமையை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பொறுமை தேவனுடைய நேரத்துக்கு காத்திருக்க வேண்டும். எபிரேயர் 12:1 பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நம்மை சுற்றி எவ்வளவு திரளான சாட்சிகள் இருக்கும்போது ஏன் நாம் பொறுமையோடு இருக்கக்கூடாது? இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் நமக்கு வருகிற இன்னல்கள், நெருக்குதல்கள், அவசரமான காரியங்கள், அரசால் வருகிற நெருக்குதல்கள், படிப்பின் மூலமாக, சிறுபான்மை என்ற மக்களின் மூலமாக வருகின்ற ஒவ்வொரு அரசினுடைய தலையீடுகளும் நெருக்கங்களும் வரும் பொழுது நாம் கிறிஸ்துவனிடத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும். அப்படி பொறுமையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்தார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அவருடைய பொறுமை ஏற்ற வேளையில் தேவனுடைய அந்த புத்திர சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்தது. கொலோசியர் 1:11 தேவனுடைய சக்திதான் அந்த பொறுமை இன்றைக்கு ஒரே இரவில் வந்து விடாது. அது தேவனிடத்தில் நாம் அர்ப்பணித்து அவர் மேல் அன்பு வைத்து துதியோடும் ஜெபத்தோடும் காத்திருக்கும் பொழுதுதான் அந்த பொறுமை வரும். அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு தன்னை ஒப்புக்கொடுக்க பொறுமையோடு அவர் 40 நாட்கள் ஜெபித்து கொண்டிருந்தார். அந்த ஜெபத்தின் வழியாக அவர் பொறுமையும் சாந்தத்தையும் தாழ்மையும், அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியைப் போல ஆண்டவருடைய கரத்தில் வெட்டப்படுகிற அந்த ஆட்டுக்குட்டியைப் போல மௌனமாக பொறுமை காத்திருந்தார். உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, நம்முடைய குடும்ப வாழ்வில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நீங்களும் நானும்
பொறுமையோடு இருப்போம் என்று சொன்னால், ஐயோ என் பிள்ளைக்கு இவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டதே, இந்த காரியம் நடக்கவில்லையே, இந்த செயல் திறக்கப்படவில்லையே, இன்றைக்கு அடைக்கப்பட்ட கதவுகளை நீ பொறுமையோடு காத்திருந்தால் ஆண்டவர் உனக்காக அதை திறந்து கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஒருவேளை கடவுள் ஏன் இன்னும் தாமதிக்கிறார் என்று கேட்கலாம். அவர் உனக்காக எனக்காக பொறுமையோடு காத்திருக்கிறார். உன்னிலே என்னிலே மனம் மாற்றம் வேண்டும் என்று அவன் என் பிள்ளை என்னை நோக்கி ஓடி வருவானா? கெட்ட குமாரனைப் போல, தகப்பனை நான் உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லி ஓடி வருகிறானா என்று பொறுமையோடு காத்திருக்கிறார். ஆகவே இந்த மாதம் நாம் ஆண்டவரிடத்தில் ஓடி வருவோம். அவருடைய பொறுமைக்கு நாம் பதிலாக இருக்க, விடையாக இருக்க கடவுள் இந்த மாதத்தில் அழைத்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி செபிக்கலாம். எங்கள் நேசமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஜூலை மாதத்தினுடைய முதல் நாள் வாக்குத்தத்தம், ஆண்டவரை ஒருவரும் கெட்டு போகாதபடி நீர் அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் பொறுமையோடு காத்திருக்கிறீர். இன்றைக்கு அகில உலக மருத்துவர் நாள் என்று சொல்லப்படுகிறது. பாரத ரத்னா விருது வழங்கப்படக்கூடிய நாளை இன்றைய நாளில் 1961 ஆண்டவரே இந்த நாளில் அவர்கள் குறிப்பிட்டு வழங்குகிறார்கள். இன்றைக்கு அது வெளியிடப்பட்ட நாள். மருத்துவர் தினம், டாக்டர்கள் தினம் என்று கொண்டாடப்படுகிற இந்த நாளில் ஆண்டவரே, டாக்டர்கள் ஒரு வியாதி குணமடைய வேண்டும் சொன்னால் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அந்த அடக்க வணக்க ஒழுக்க வணக்க அனைத்தையும் அவர்கள் கை கொண்டு பொறுமையோடு காத்திருக்கும் போது கர்த்தர் நிறைய கிருபைகளை, நிறைய ஆசீர்வாதங்களை குடும்பத்தில் தருகிறார். அப்படிப்பட்ட நன்மைகளை இந்த மாதம் முழுவதும் இந்த திருச்சபை மீதும், இந்த குடும்பங்கள் மீதும், பிள்ளைகள் மீதும், வேலைக்கு செல்கிற மக்கள் மீதும், திருமணத்துக்காக ஆயத்தப்படுகிற மக்கள் மீதும் நிறைவாய் கொடுத்தரணும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படும் பூமியில் செய்யப்படுவதாக. அன்றடி வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிற போல பாவக்கடங்களை மன்னி, எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாது, தீவிர ரட்சித்தரும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்னடைக்கும் உடைகளே சுவாமி, ஆமேன். நம்முடைய தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவு பாதுகாப்பும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் மாதம் முழுவதும் கூட இருந்து கடவுளுடைய பொறுமையை கடைபிடித்து வாழ துணை செய்து காப்பாராக. ஆமேன்.